सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। ओम् मङ्गलाचरणम्। सर्ववेदान्तचित्तान्तम् गोचरम् तमगोचरम् गोविन्दम् परमानन्दम् सद्गुरुम् प्रणतोऽस्म्यहम्। दुर्लभम् त्रयमेवैतत् देवानुग्ररहेतुकम्। मनुष्यत्वम् मुमुक्षुत्वम् महापुरुषसंश्रयः। एटावद् साधनान्यत्र सत्त्वारि गदितानि मनीषिभिः। येषु सत्त्व एव सन्निष्ठा यदा भावेन सिद्ध्यति। सो यत्र साधनानि सत्त्वारि गदितानि मनीषिभिः। मनीषिभिः அறிவுடையவர்கள் கூறுகிறார்கள். அப்போ இந்த சப்ஜெக்ட் மேட்டர்லாம் அறிவு உள்ளவர்களுக்காக பேசப்படுறது. இது அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். ஏன் அறிவை இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா, அறிவை வைத்துதான் நம்ம வாழ்க்கை முறையை மாறுகிறது. அறிவு நமக்கு அதனால பாரதியார் அறிவே கடவுள் அப்படின்றார். அறிவே கடவுள். அதனால அறிவு நமக்கு ரொம்ப அவசியமானது. எந்த ஒரு விஷயமும் அதனோட வேல்யூ நமக்கு அறிவு தெரியும் போது, அறிவு சொல்லும் போது அந்த அறிவு பல விதத்துல நம்ம பயன்படுத்தணும். சரி, அந்த அறிவுல சத்துவாரி 4 விஷயத்துல முக்கியம். இந்த வேதாந்த விஷயத்துக்கு போறதுக்கு 4 விஷயம் முக்கியம். அப்படி சொல்ல 4 விஷயம் விவேக, வைராக்கிய, சமதமாதி, முமுட்சுத்துவம். இந்த 4 விஷயம் மிக முக்கியம். இது இருந்தாதான் சத் ஏவ நிஷ்டா சந்நிஷ்டா. சந்நிஷ்டானா சத்து நிஷ்டா, சத்து நிஷ்டானா பிரம்மனிஷ்டா, பிரம்மனிஷ்டனா ஆத்மனிஷ்டா. அதாவது இந்த நம்முடைய சொந்த ஆத்மா தத்துவம் என்ன இருக்கிறதோ அதுல நிஷ்டையோட இருக்க முடியும். அதுக்கு இந்த 4 தகுதி இருக்கணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையுடைய கோல் என்ன அப்படின்னா, முழு மன நிறைவு, சாட்டிஸ்பாக்சன், சந்தோஷம், ஆனந்தம், நிறைவு மதி. இதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தேவை. யாரா இருந்தாலும் உலகத்துல இருக்க அத்தனை ஜனங்களையும் கேட்டீங்கன்னா, உனக்கு திருப்தி வேணுமா, மன அமைதி வேணுமா, மன சாந்தி வேணுமா, மன நிம்மதி வேணுமா, இதெல்லாம் யாருக்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒண்ணும் தேவையில்லை, நீயே வச்சுக்கோ. அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்றவனுக்கு சொல்ல மாட்டான். சொல்லிட்டானா அவன் புத்தி இல்லைன்னு அர்த்தம். புத்தி இருக்கிறவங்க இத எல்லாரும் விரும்புவாங்க. எவ்வளவுதான் 1000 இருந்தாலும் நமக்கு மன சாந்தி வேணும் அப்படின்றத சொல்றேன். ஓகே. சோ அப்போ இந்த மனசாந்தி, மன நிம்மதி வர்றதுக்கு நம்ம லட்சியம், அதுக்கு பேர் மோட்சம் சொன்னோம். இந்த மோட்சம், இந்த மன நிறைவு எதனால வரும் அப்படின்னா, அது ஞானத்தினால வரும். எப்பேற்பட்ட ஞானம்? ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம்.
தன்னை பற்றின அறிவினால அது வரும். சரி, அதை பற்றி ஞானம் எப்படி வரும்? அதனால சாஸ்திர விசாரத்தினால வரும். சாஸ்திர விசாரம் தனியா பண்ணக்கூடாது, குருவோட சேர்ந்து பண்ணணும். அதுக்கு சரி, குருவோட சேர்ந்து சாஸ்திர விசாரம் பண்றேன், எனக்கு ஞானம் வந்துருமானா வராது. அப்ப எதுக்கு விசாரம் பண்ணணும்? அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது, கண்டிஷன் இருக்கிறது. இப்ப பால்ல புறமோர் விட்டா தயிர் வரணும், அது கண்டிஷன் ஆகணும். சம்டைம்ஸ் வராது, ஏன்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கிறது. அந்த கண்டிஷன் படி நீ பாலை ப்ராப்பரா பண்ணினாதான் சிலதெல்லாம் இருக்கிறது. அந்த கண்டிஷன் பண்ணினாதான் தயிர் கிடைக்கும். இல்லைன்னா பாலையும் மோர் சம்பந்தத்துல மாத்திர தயிர் வராது. ஓகே, கண்டிஷன் வச்சுக்கிறேன், பாலு மோர் சம்பந்தம் இல்லாம நான் தயிர் அதுவும் முடியாது. முதல் முக்கியம் சம்பந்தம் இம்பார்ட்டன்ட். பாலு அண்ட் மோர் சேர்த்தா சம்பந்தத்தினால தயிர் வரும், அது கண்டிஷன். அதுல சில கண்டிஷன் வந்தாதான் தயிர் வரும். அப்ப என்ன நிபந்தனை அப்படின்னா, நீ யாரு பிரமாதா இருக்கானோ அந்த பிரமாதா தகுதியோட சாஸ்திர விசாரம் பண்ணினா குருவோட அது ஞான சித்திக்கும். அந்த ஞானம் சித்திக்கும் போது மோட்சம் கிட்டும். மோட்சம் கிட்டதுன்னா யுவர் லைஃப் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் என்ன அர்த்தம்? இனிமே ஒன்னும் தேட வேண்டாம், யுவர் கம்ப்ளீட் ஃபுல்னஸ். ஃபுல்னஸ், பூர்ணத்துவம். ஆனந்தமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், பர்மனன்ட் சுகம் அப்படி இருக்கலாம். அப்போ அந்த தகுதி மாத்திரம் கீ பாயிண்ட். நீங்க எந்த ஊர்ல எந்த பக்கம் டிராவல் பண்ணினாலும் இந்த தகுதியோட நீங்க எங்க போனாலும் இந்த தகுதி தான் ரொம்ப 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 முக்கியமா இருக்கிறது. இந்த தகுதி இருந்துச்சுன்னு வச்சுங்க, மீதி எல்லாம் சரியாயிடும். ஒரு குவாலிபிகேஷன் உங்களை தப்பான இடத்துக்கு போக மாட்டீங்க, தப்பான விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்போ குவாலிபிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குவாலிபிகேஷன் ரவுண்ட். அந்த குவாலிபிகேஷன் ரவுண்ட் எதுன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த குவாலிபிகேஷன் ரவுண்ட்ல நாம வரமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வரலன்னா விரக்தி ஆகிறதுக்கு இல்ல, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரு விதத்துல மன நிறைவு வேணும்னு சொல்லிட்டு ஓரளவு புத்தியில தீர்மானம் பண்ணிட்டோம், இது டெஃபினட்டா வேணும் அப்படி. அப்போ இது அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வேணும். நான் ஐஏஎஸ் படிக்கிறதும் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன குவாலிபிகேஷன் வேணுமோ அதை நான் அடைஞ்சாகும் நேச்சுரல். ஓகே, நான் எதை டிசைட் பண்ணிட்டேனோ அதற்கு வேண்டிய குவாலிபிகேஷன் கண்டிப்பா எதை கொடுத்தாவது எப்படியாவது நான் அதை அடைஞ்சிப்பேன். அதுதான் வில்ன்னு சொல்றது. ஓகே, அப்படி குவாலிபிகேஷன் என்ன பண்றது? இல்லைன்னா இப்படி இல்லாதவங்களுக்கு என்ன ஆகும்? இந்த சத்துவாரியத்திலேயே 4 குணங்கள் இல்லைன்னா, தகுதி இல்லைன்னா, விவேக, வைராகிய, சபதமாதி அண்ட் முமுட்சுத்துவம் இல்லைன்னா அவனுக்கு ந சித்தியதி கிடைக்காது. தெளிவா சொல்லிட்டாரு. எப்படியாவது குரு கோயில பாத்துக்கிறேன், ஒண்ணும் முடியாது, குறுக்கு முடியாது. அப்போ அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? அது அந்த 4 விஷயத்தை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ஒண்ணு அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் பண்றாரு. பியூட்டிஃபுல் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறது இந்த ஸ்லோகம். வண்டர்ஃபுல் ஆர்கனைஸ் பண்றாரு. 9வது ஸ்லோகம். ஆதௌ நித்யா நித்ய வஸ்து விவேக பரிகண்யதே இகாமுத்ர பலபோக விராகம் விராகஸ்தனந்தரம் ததனந்தரம் சமாதி ஷட்க சம்பதிஹி முமுக்ஷுத்வம் இதி ஸ்பூடம் ஆதௌ நித்யாநித்ய வஸ்து விவேக பரிகண்யதே இகாமுத்ர
பலபோக விராகத்ததனந்தரம் சமாதி ஷட்க சம்பதிகே முமுக்ஷுத்வம் இதி ஸ்பூட்டம். ஓகே, ஸ்பூட்டம் இந்த வார்த்தைய தள்ள தெளிவு அப்படின்ற எதுக்கு? யாருக்கு முக்தியில ஆசை இருக்கிறதோ மூக்ஷுத்துவம் இருக்கிறதோ அதெல்லாம் எப்படி தெளிவாக வர்றதுலாம் இதுல சொல்றாரு. இந்த 9வது விஷயத்துல இந்த மோட்சத்தை எப்படி அடையிறது? எப்படி அடையணும்னா இதுக்கு சில யோகியதை வேண்டியிருக்கிறது. அதுல முதல் விவேக வைராக, அப்புறம் விராக சமாதி சக்க, அதுக்கப்புறம் முமுட்சுத்துவம். நல்லா புரிஞ்சுக்குங்க. முமுட்சுத்துவம் கிடைச்சு முமுட்சுத்துவம் இது வர்றதில்ல. இதெல்லாம் 3 எக்ஸசைஸ் பண்ண முமுட்சுத்துவம். மோட்சத்துல இச்சா எப்ப தீவிரமாகும்னா இந்த 3 விஷயத்தினுடைய ரிசல்ட் வரும். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டா 9th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டா 10th ஸ்டாண்டர்ட், 10th நல்லா ஸ்கோர் பண்ணிட்டோம்னா 10th ஒரு மார்க் இருக்கு. அது எதை டிசைட் பண்றது? +2 டிசைன் பண்றது. +2 டிசைன் பண்றது எது? 10th ஸ்டாண்டர்டைய குவாலிபிகேஷன். ஓகே, யுவர் காலேஜ் குவாலிபிகேஷனை டிசைட் பண்றது எது? +2 உடைய குவாலிபிகேஷன். ஒன்னோட ஒண்ணு கம்பைன்ட். ஓகே, அப்போ நம்ம ஆசைப்படுறது முக்கியம் இல்ல, ஆசைப்படுறதுக்கு வேண்டிய தகுதியை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா முதல்ல ஆசைப்படணும் இல்லையா? இச்சை வேணும். அதனால இச்சைப்படுறது ஒரு சக்தி, இச்சா சக்தின்னு சொல்றது. அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். அப்போ முதல்ல நமக்கு என்ன வேணும்னா விவேகம் வரணும். விவேகம் வராம மற்றதுக்கு உள்ளர போக முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, விவேகமே இல்லை. நம்ம ஊர் ஜனங்களை, மொத்த உலகத்து ஜனங்களை 2ஆ பிரிக்கலாம். விவேகி அவிவேகின்னு பிரிக்கலாம். ஓகே, அப்போ விவேகினா யாரு? இன்டலெக்டட் பர்சன், இன்டெலிஜென்ட் பர்சன், சோ கால்ட் எஜுகேட்டட் பர்சன். அவெல்லாம் விவேகியானா அவன் விவேகி இல்ல. சரி, சோ கால்டு ஒயிட் காலர்ஸ் விவேகியா? விவேகி கிடையாது. சரி, அவ பெரிய பணக்காரன், ராயல் ஃபேமிலி, அதனால விவேகியா? கிடையாது. ஓ, அப்பன்னா புவர் பீப்புள் விவேகியா? அதுவும் கிடையாது. அப்ப பெண்கள் தான் விவேகியா? அதுவும் கிடையாது. அப்படின்னா ஆண்கள் விவேகியா? ஆண்கள் விவேகி கிடையாது. எந்த கணக்குல எடுத்தாலும் விவேகியா இருக்கிறதுக்கு லட்சணம் அது பொருந்தல. அப்போ விவேகியா இருக்கிறதுக்கு லட்சணம் அவன் எது உண்மை எது பொய், உண்மை பொய்யை டிஸ்கிரிமினேட் பண்ணி வச்சிருக்கிற தெரியற அறிவு யாருக்கு இருக்கிறதோ அவன் மாத்திரம் விவேகி. இது உண்மை, இது பொய். அப்படி யாருக்கு தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் விவேகி. அப்ப நம்ம வாழ்க்கையில நமக்கு எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். நமக்கு என்ன எப்படி இருக்கிறது? நம்மளுடைய அனுபவத்தில் எப்படி இருக்கிறது? பொய்யெல்லாம் உண்மையா தெரியுது, உண்மையெல்லாம் அப்படி இருக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் பொய்ன்னு எப்படி தெரியுது? பொய்ன்னு தெரியாது. உண்மை பொய் தெரியறதில்ல. அந்த டிபார்ட்மெண்டே கிடையாது நமக்கு. மெஜாரிட்டி ஜனங்கள்கிட்ட கேட்டீங்கன்னா இப்ப நாம எதை சொல்றோமோ அதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுட்டு இருக்கா, சத்திய புத்தியத்தோடு இருக்கா. ஆனா சத்தியம் ஒண்ணு இருக்குது பேக்ரவுண்ட். அந்த சத்தியம் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்குல மெஜாரிட்டி அது கிளாஸ்க்கு வந்தா தான் தெரியாது. அதர்வைஸ் மூடி உலகத்து மக்கள் கிட்ட போய் எது சத்தியம் கேட்டா தெரியாது. ஆனா இன்டைரக்டா ஒண்ணு சொல்லுவாங்க,
எல்லாம் அவன் பாத்துக்கிறான்ப்பா விடுப்பா அப்படி சொல்லுவாங்க. நான் என்ன செய்யறது, எல்லாம் கடவுள் கொடுத்தது அப்படி சொல்லுவாங்க. அப்போ இன்டைரக்டா தூரத்தை ஒளிஞ்சின்னு இருக்கு, அது சத்தியம். இப்போ பகவான் பரம்பொருள் பிரம்மன் இதுதான் சத்தியம். ஓகே, இது சத்தியம். இந்த சத்தியத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நம்ம வரணும். ஓகே, அப்போ இந்த விவேகம் நான் இப்ப என்ன நினைச்சுட்டு இருக்கேனோ, உண்மை நினைச்சுட்டு இருக்கனோ, சத்தியத்தை புத்தி தெரிஞ்சுட்டு இருக்கோம், வாழ்க்கை தான் உண்மை, பணம் தான் உண்மை, இந்த உடம்பு தான் உண்மை, இந்த நாம கூட இருக்கிற உறவுகள் தான் உண்மை, நான் வாங்கி வச்சிருக்க பிளாட் தான் உண்மை, நான் சேர்த்து வச்சிருக்க அக்கௌண்ட் தான் உண்மை அப்படின்னு ஒரு சத்தியத்தை புத்தி வச்சிருக்கோம்ல எல்லாரும். அதுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம், போராடிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கிறது, மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம், அது போயிடுறது, திருப்பி மேனேஜ் பண்றோம், ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அது உண்மை இல்லைன்னு புரியணும். ஓகே, இது புரியறதுக்கு என்னப்பா செய்யணும்? அது என்ன பண்ணணுமோ, இது ஸ்கூல் காலேஜில் படிச்சா வராது. ஓகே, அது +2 ஆனாலும் சரி, அது கிராஜுவேட் இருந்தாலும் வர டாக்டரேட் ஆனாலும் சரி, இல்ல மேல் கொண்டு அப்ராட்ல போய் படிச்சாலும் இந்த விவேகம் கொடுக்கிற ஒரு நாலேஜிய கிடைக்காது, அருந்த வாழ்க்கை. ஓகே, அப்போ அது எங்க இருந்து கிடைக்கணும் அப்படின்னா, நீ தர்மமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது யூ ஆர் ரைட் பர்ஃபெக்ஷன். இந்த கர்ம காண்டத்தில் சொன்னல, அதுபடி தர்மத்தோட வாழும் போது வாழ்க்கை அனுபவி, இகலோகத்தை அனுபவி, பரலோகத்தை அனுபவி, உலகத்து பொருள்லாம் அனுபவி ராஜா, அனுபவி. அனுபவிச்சுருக்கும் பொழுது நமக்கு ஒரு ஐடியா வரும், நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஐடியா வரும், அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிறவங்களை பார்க்கும் போதும் ஒரு ஐடியா வரும். அப்ப ஐடியா வரும்போது என்னன்னா, நான் அனுபவிச்சுருக்க இந்த விஷயங்கள்லாம் உண்மை இல்லை, இம்பர்மனன்ஸே நமக்கு புரிய வரும். நேற்று இருந்தார் இன்று இல்லை என்பது உலக வழக்கு. நேற்று இருந்தார் இன்று இல்லை எதுவுமே இல்லையா? நேற்று இருந்தார் இன்று இல்லை, அதுதான் உலகத்தில் வேறு. அந்த நிலையாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது திருக்குறள்ல. நம்ம வேதாந்தி ஸ்டூடெண்ட் என்ன பண்ணோம், நிலையாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்க, டெய்லி ஒரு தடவை பூஜை ரூம்ல போய் படிக்கணும், மற்றவங்கெல்லாம் தெரியாம படிக்கணும். நிலையாமை, இம்பர்மனன்சி. சில டயத்துல நம்ம நாட்டுல இந்த நிலையாமை இருக்க, இம்பர்மனன்சி, அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரெஸ் பண்ண புத்தா பீரியட்ல அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஐடியா கொடுத்துட்டாங்க. அவர் பவர்ஃபுல் பர்சன் புத்தா, நாட் ஆர்டினரி பர்சன். அதனால என்ன ஆயிடுச்சு, நம்ம ஊர்ல நிறைய பேரு சன்னியாசி ஆயிட்டான். அந்த ஸ்பீச் கேட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்தூலமா விட்டுட்டாங்க, ஒழிய சூக்ஷ்மமா மனசுல வச்சுட்டு. அதனால பொய் ஒழுக்கம் வந்துருது. அப்போ சன்னியாச ஆசிரமத்துல ஒரு இழுக்கு வந்தது, அதுல இருந்து தொடர்ந்து படிப்படியா இப்பெல்லாம் டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சன்னியாசினால திருட்டு பசங்க, போலி பசங்க, இது காவிய உலகத்தில் கள்ளத்தனம் அப்படிலாம் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கள்ளத்தனம் பண்ணுவேன் நீ கள்ளத்தனம் பண்ணாதன்னு சொல்றது அர்த்தம், வேற ஒண்ணு இல்ல. சோ அப்போ இது ஸ்ட்ராங்கா சொல்றார் பகவான் கிருஷ்ணா, நீ சரியா உன்னை தயார்படுத்திக்காம விட்டுட்டேன்னா மித்யாச்சாரன் ஆயிடுவேன், பொய் ஒழுக்கத்தை நீ வரக்கூடிய ஆளாயிடுவேன், அது டேஞ்சர். அதை விட நீ கிரகத்துல இருந்து அனுபவிச்சுட்டு வர்றது ஃபார் பெட்டர். நல்ல தெளிவா சொல்றேன். அப்போ தர்மப்படி கிரமப்படி நம்மளுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில ஒரு அனுபவம் வரும். அந்த அனுபவத்தை அறிவாக்குவது எதுவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அனுபவத்தை அறிவாக்குவது எதுவோ அது விவேகம். ஏன்னா நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அறிவாக்குறதுல அந்த அனுபவத்தை அறிவாக்கணும். ஓகே, அப்ப அங்க என்ன செய்யணும்,
தர்மத்தைப்படி கிரமத்தைப்படி வாழ்கின்ற நாம் சாதகர்களாக மாறணும். இந்த கேள்வி கேட்கும் போது நம்ம சாதகனா மாறுவோம், சாதாரணமானவர்கள் சாதகனா மாறுவோம். சாதாரணமானவர்கள் சாதகனா மாறி யோகியா மாறணும். இந்த வார்த்தை எல்லாம் பயமுறுத்தி இருக்கிற வார்த்தை. இப்பெல்லாம் யோகினா ஒரு பெரிய தாடி இருக்கணும், அப்பப்ப இப்படி முறைச்சு பார்க்கணும், யாரோட சிரிச்சிடக்கூடாது. யோகி பத்தி இவ்வளவு ஐடியா வச்சிருக்காங்க. யோகினா இந்த லட்சணம் இருக்கணும். யோகினா சமத்துவம் யோக உச்சதே. ஈக்குவலாந்தி மைண்ட் இருக்கிறது யோகி. அந்த யோக நிலைய வர்றதுக்கு என்ன செய்யணும்? யோகா கர்மசு கௌஷலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? த ஸ்கில் ஆஃப் ஆக்ஷன். இது டேலண்டா ஒரு ஆக்ஷன் டேலண்டா பண்ணணும். எப்படி பண்ணணும் அந்த ஆக்ஷன்னா? அத ஈஸ்வர காரியமாவும் ஈஸ்வர பிரசாதமாவும் இருக்கும். நான் செய்யக்கூடிய ஒர்க் எல்லாம் ஈஸ்வர காரியமாவும் அதுல வரக்கூடிய ரிசல்ட் பிரசாத புத்தியாவும் எடுத்துக்கணும். இப்படி என்னுடைய விஷயத்தை பகவானுகிட்ட ஒப்படைச்சு வேலை செய்யும் பொழுது நமக்கு இந்த நித்யாநித்ய வஸ்து விவேகம்னு புரிய வரும். விவேகத்தை பத்தி புரிய வரும். அப்படி விவேகத்தை பத்தி புரிய வரும்போது நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க விஷயத்துல இருக்கிறத அனித்தியம்னு புரிஞ்சுதுன்னா, இம்பர்மனன்ஸ் புரிஞ்சுதுன்னா, அதை விடுறதுக்கு பேரு வைராக்கியம். நித்திய வஸ்துவ தேடுறதுக்கு பேரு முமுட்சுத்துவம். அப்போ இவர் கீ பாயிண்ட் விவேகத்துல இருக்குது. மற்ற எல்லா குவாலிபிகேஷனும் நமக்கு வரணும்னா அந்த லிங்க் கனெக்ஷன் விவேகத்துல இருக்கிறது. விவேகம் மைனஸ் ஆயிடுச்சு, வைராக்கியம் நிச்சயமா வரும். அப்ப முமுட்சுத்துவம் வரவே வராது. வரவே வர்றதுன்னு என்ன அர்த்தம்? கிளாஸுக்கு வர முடியாது. அவ்வளவுதான் முமுட்சுத்துவம். பிரியாரிட்டி. இப்ப ரெண்டு விஷயம் இருக்கிறது. ரங்கநாதத்துக்கு போறதா அல்லது சாட்டர்டே கிளாஸுக்கு வர்றதா? எதுக்கு போறது? கரெக்டா கிளாஸுக்கு போகும்போது 100 வேலை வரும். டெஃபரண்டா அப்பா எங்க போறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் பீச்சுக்கு என்ன கூட்டிட்டு போங்க. மகனே சோதனைப்படுத்தாதே. நான் உத்தண்டி வகுப்பில் கேட்டு என்னுடைய வைராக்கியத்தை சோதனைப்படுத்தாதே. முமுட்சு அதுக்கப்புறம் டைலூட் ஆயிடும். 2 வாரத்துல பழைய கதிக்கு போயிடும். இந்த ஏற்று வீடு பக்கத்து வீடு எல்லாரும் வீடு மேலே ஏற்றுக்கோம். நெக்ஸ்ட் ஜென்ம ட்ரை பண்ணுவோம். போஸ்ட்போன். எக்ஸாம் இருக்கு, சிஏ எக்ஸாம். சரி நெக்ஸ்ட் ஒரு அட்டம்ப்ட்ல பாஸ் பண்ண மாட்டான். சிஏ எக்ஸாமினேஷன் அவருக்கு தெரியும். அப்பதான் தெரியும். இந்த சார் ஒண்ணு உன்னதான் அம்பே வா இன்னும் முடிக்கிற. அதனால வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி நம்முடைய இந்த இது வர்றது டைலூட் ஆயிடும். இந்த டைலூட் ஆகாம இந்த அக்னியை வளர்த்துக்கிட்டே வரும். அதுக்கு விவேகம் இம்பார்ட்டன்ட். இவர் தீர்மானமா சொல்லிட்டார். சத்வாரி 4 விஷயம் இருந்தால் ஒழிய உனக்கு ஞானம் சித்திக்காது அப்படின்னு சொல்லி. இப்ப ஞானம் சித்திக்கணும்னா என்ன செய்யணும்? சோ உனக்கு விசாரம் வேணும். விசாரம் பலனை கொடுக்கணும்னா உனக்கு யோகியதை இருக்கு. யோகியதை இல்லாம இந்த விசாரம் பலனை கொடுக்கவே கொடுக்காது. தகுதி வேணும். அந்த தகுதியில முதல் தகுதியே தகராறுல இருக்கிறது. இந்த விவேகமே தகராறுல இருக்கு. இந்த விவேகம் நித்திய அநித்திய விவேகம். நித்திய
அனித்ய விவேகம். எது நித்தியம் எது அனித்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படி சொல்றதுக்கு விவேகத்தை பத்தி சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. அதுக்கப்புறம் வைராக்கியத்தை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் சமதமாதியை பத்தி சொல்றாரு. முமுட்சுத்துவத்தை பத்தி சொல்றாரு. இது ஒன்னு ஒரு ஆக்ஷனையும் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ முதல்ல இந்த ஸ்லோகத்துக்குள்ள போகும். விவேகா. விவேகனா எது? டிஸ்கிரிமினேஷன், விவேச்சனம், பிரித்தல். எப்படி நமக்கு சிந்தித்தல், பார்த்தல், கேட்டல், அது போல பிரித்தலுக்கு பேரு விவேகம். ஓகே, உண்ணல், கேட்டல், அது போல நம்ம வாழ்க்கையில எப்படியாவது ஒரு இந்த குணம் வரணும். பிரித்தல். பிரித்தல் என்ன? விவேகா பரிகண்யதே. இப்ப விவேகம் சொல்லப்படுகிறது, முதலில் சொல்லப்படுகிறது. ஓகே, விவேகா எப்படி சொல்லப்படுகிறது? ஆதோ இப்படியாக, எப்படியாக? நித்யா நித்ய வஸ்து விவேகா. எது நித்தியம் எது அநித்தியம்னு புரியும். அப்படி டிஸ்கிரிமினேஷன் பண்றது எதுவோ அதற்கு பேரு விவேகா. அப்படி முதல் விஷயம் பரிகண்யதே, சொல்லப்படுகிறது. ஓகே, அடுத்தது என்ன சொல்றாரு? வைராக்கியம். இங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, அப்புறம் விரிவா எல்லாத்துக்கும் போகும். வைராக்கியம்னா என்ன அப்படின்னா விராகா. ராகம், தாளம், பல்லவி அது இல்ல, அந்த ராகம் இல்ல. இப்ப மார்கழி மாத்த ராகம் போட்டுல கல்யாணி ராகம், அப்புறம் காம்போதி ராகம், அப்புறம் ஆனந்த பைரவி ராகம், பூபால ராகம், அந்த ரஞ்சினி ராகம். அழகா இருக்கிறது ராகம்லாம். விதவிதமான ராகம்லாம் இருக்கு. இதெல்லாம் பாரத நாட்டுல மாத்திரம்தான் இருக்குது. பல சிறப்பு இருக்குது. நீ சொல்லிட்டே போலாம். ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்லி ஃபார் பாரத் ராகம். அந்த ராகம் இல்ல இங்க ராகம்ன்றது ஒட்டிக்கிறது, ஒட்டுதல் ராகம், பற்று வைத்தல் ராகம், சங்கம் ராகம். விராகம்னா என்னன்னா பற்றின்மை. பற்றின்மை பற்றின்மை என்ன? வைராக்கியம், டிட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் ராகா, டிட்டாச்மெண்ட் விராகா. விராகா இஸ் ஈக்குவல் டு வைராக்கியம். வைராக்கியம் எதுல விடணும்? எதை விடுறது அப்படி சொல்றாரு? இக அமுத்ர பலபோக விராகா வைராக்கியா. ஓகே, இக அமுத்ர பலபோக விராகா வைராக்கியம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். இந்த கர்மம் செய்யறதுனால நமக்கு இகலோக பிராப்தி, பரலோக பிராப்தி. ஓகே, இந்த இகலோகத்துல அடைய வேண்டிய சுகத்தை விடுறது, பரலோகத்துல இருக்க சுகத்தையும் விடுறது. அப்ப என்னதான் சுகம் இருக்கியா, என்னையா வாழ்க்கை அப்படி பின்னாடி சொல்லுவாங்க. என்னத்துல சுகம் இருக்குன்னு அப்படி பின்னாடி சொல்லுவாங்க. இப்போ இந்த வார்த்தையோட அர்த்தத்தை மாத்திரம் புரிஞ்சுக்கிட்டா போறோம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இக அமுத்ர பல லோ போக. அந்த போகம்னா அந்த சுகம், அந்த போகத்தை அனுபவிக்கும் போது இருக்கிற சுகத்தன்மை இருக்க, அந்த சுகத்தன்மையை விராகம் வரணும், பற்று இல்லாம இருக்கணும். அப்படி சொல்றது எதுவோ அதுக்கு பிறகு சரி. தத அனந்தரம் அப்படின்னா இதுக்கு பிறகு நெக்ஸ்ட் ததனந்தரம் சமாதி சக்க சம்பத்தி. சம்பத்து, சம்பத்துனா சொத்து. சொத்து இப்போ உங்களுக்கு எல்லாம் சொத்து இருக்கும். ஒன்னும் தாத்தா பாட்டி சொத்து இருக்கும், அல்லது நாமே சம்பாதிச்ச சொத்து வச்சிருக்கோம். அது ஏதோ சொத்து இருக்கும். சொத்துனா ப்ராப்பர்ட்டி இல்ல, சொத்து நம்ம சம்பாதிக்கணும். ஓகே, ஆனா ஒரு வேதாந்திக்கு எது சொத்து இருக்கணும்? மெட்ராஸ்ல 2 பிளாட் இருக்கு, பொள்ளாச்சியில 2 பிளாட் இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கன்னா சவுத்துல கீழே ஒரு இது இருக்கிறது.
அதெல்லாம் போகிக்குப்பா. யோகிக்கு என்ன இருக்கணும்? சம்பத்து ஷட்க சம்பத்து. ஷட்க 6 சம்பத்து இருக்கணும். வந்துச்சுன்னா அவன் 6 சம்பத்து வந்துச்சுன்னா நீங்க ராஜிக்கு அங்க வா, அந்த இடத்துக்கு பிள்ளை நீங்க பேக்க சொன்ன அவளை சம்பத்துன்னா 6 விதமான சம்பத்துக்கள் தான். 6 விதமான சம்பத்துக்கள் வேணும். 6 விதமான சம்பத்துக்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த வேதாந்தத்துக்கு குவாலிபிகேஷன். அப்ப நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பிளாட் நம்ம மாம்பழத்துல வாங்கணும்னா 30-40 lakhs வேணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டபுள் பெட்ரூம் உள்ள ஒரு பிளாட் வாங்கணும்னா ஒரு 40-50 lakhs வேணும். 40-50 lakhs சாதாரண விஷயம். கஷ்டப்பட்டு படிக்கணும். வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்சுதான் அதை அடைய முடியும் போல இருக்கு ஒரு பிளாட்டுக்கு. இங்க 6 விதமான பிளாட் சொல்ற. புரியுதுல? இப்ப உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். ஒரு பிளாட் ரேட்டு 40-50 lakhs. உனக்கு சொத்து ப்ராப்பர்ட்டி வேதாந்துக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வேணும்? 6 விதமான உனக்கு பிளாட் வேணும். 6 விதமான சொத்து வேணும். சக்க சம்பத்தி. என்னென்ன சக்க சம்பத்தி அப்படின்னா சமாதி. சமாதினா சம ஆதி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சம பிளஸ் சம தம உபரம. என்ன சொல்லுங்க? சம தம உபரம. சம தம உபரம பிறகு திதிக்ஷா. திதிக்ஷா. திதிக்ஷாக்கு பிறகு ஸ்ரத்தா. ஸ்ரத்தாவுக்கு பிறகு சமாதானம். அப்ப திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். சொல்லுங்க. திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். ஓகே. இப்ப 6த்தையும் சேர்த்து சொல்லணும். ஓகே. முதல்ல வருதோ வரலையோ முதல்ல வாயிலையாவது வரட்டும். அப்ப முதல்ல சம தம உபரம திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இந்த 6 விதமான சொத்துக்குள்ள நம்ம முதல்ல இம்மிடியா சேர்க்க வேண்டிய வேதாந்திக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டி சேர்க்க வேண்டிய சம்பத்து. இதெல்லாம் செகண்டரி. ஓகே. இந்த 6ம் ரொம்ப சுலபமா இருக்கு. தனித்தனியா படிக்கும்போது இந்த 6ம் ஒண்ணு விட்டுட்டு ஓடி போயிடணும் போல தோணும். இதெல்லாம் நடக்கிற விஷயமா. குடுத்தனம் பண்றது ஈஸி. குடுத்தனம் இல்ல, இந்த ரெண்டட் ஹவுஸ்க்கு ஈஸி தான். வேண்டாம், வீடே வேண்டாம், எதுவும் வேண்டாம். இங்க ஒருத்தர் வீடெல்லாம் பிளாட் எல்லாம் பார்த்தாரு. நம்ம அதை விட ரெண்டல்ல ஃபார் பெட்டர் தோணுது. சக்தி வேணும், சும்மா அப்படியே வராது. அதற்கான பிளான் போட்டு ராத்திரி பகலமா ஒர்க் பண்ணணும். அப்பதான் இது சம்பத்து சொல்லிட்டாரு. நான் அதனால சொல்றேன். சம்பத்துனா சொத்து. சாதாரணமா சொத்து எதை சேர்க்கிறோம்? அந்த சொத்து நமக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதமான சொத்து இருக்கிறது. ஓகே. நமக்கு என்ன சொத்து? இதுதான் சொத்து. பேரண்ட்டுக்கு என்ன சொத்து? பெற்றோர்கள். குழந்தைகளுக்கு குழந்தைகள் தான் சொத்து. ஓகே இல்லையா? அப்போ இந்த பொலிட்டிக்கல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி டிஃபரெண்ட். எல்லாம் கள்ள ப்ராப்பர்ட்டி. வேதாந்திக்கு ப்ராப்பர்ட்டி இந்த 6 விதமான ப்ராப்பர்ட்டி. சரியா? சரி, இது தெரிஞ்சு போச்சு. ஓகே. 3வது விஷயமும் நமக்கு புரிஞ்சுக்கும். 4வது விஷயம் முமுட்சுத்துவம் அப்படின்ற. முமுட்சுத்துவம் சமாதி சக்க சம்பத்திக்கு முமுட்சுத்துவம் இது சுதம். இவ்விதம் தெளிவு, இவ்விதம் தள்ள தெளிவாக சொல்லப்பட்டது. இவர் தள்ள தெளிவா சொல்லிட்டார். நம்ம பாடுக்கிற அவஸ்தை. அப்போ இதுல நம்ம யோகித அடையிறது 4ன்னு சொன்னார் இல்லையா? இப்ப எத்தனை ஆயிடுச்சு? 4 6 ஓகே.
நயன் நவரத்னம், 9 ஜுவல்ஸ். இந்த 9 ஜுவல்ஸோட நீ யோகிதையோட இந்த வேதாந்த வகுப்புக்கு நீ போனேன்னா ஒரு கிளாஸும் அமிர்தமா இருக்கும். கேட்கும் போதே புரியும், புரியும் போதே ஞானி ஆயிடுவான். அப்படி சாந்தமா போயிடும். ஓகே, அப்ப இந்த இடத்துல தான் நமக்கு நெருடல் இருக்கு. இந்த 9 விஷயத்த அதுக்கப்புறம் படிப்படியா சொல்ல போறாரு. அடுத்தது நமக்கு 10வது ஸ்லோகத்துல முதல் விவேகத்தை பத்தி சொல்ல போறாரு. பிரம்ம சத்யம் ஜெகன் நித்யாம் இத்யேதம் ரூபோ வினச்சயஹாம் சோயம் நித்யாநித்ய வஸ்து விவேக சமுதாஹ்ருதஹ. அப்போ எது சத்தியம் எது அநித்தியம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ விவேகத்தை பத்தி நாம ஏற்கனவே இந்த நூலுக்கு பேரு என்னது? விவேக சூடாமணி. இந்த நூல் இருக்கட்டும், இந்த முகாமுக்கு பேர் என்ன வச்சிருக்கோம்? விவேக தர்ஷன முகாம் அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையா? அதனால விவேகத்தை தான் நம்ம ஹைலைட் பண்ண போறோம், எப்படியா கொண்டு வரணும். இது வந்துருக்குன்னா நீதெல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி. ஏன்னா இது அறிவுல இருக்கிறது. இது ஜென்ரலா நம்ம ஜென்ரலா யாருக்கு அறிவு இருக்கிறதோ புத்தி இருக்கிறதோ, அரிசி கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கல்லெல்லாம் வெளியில அனுப்பிச்சுட்டு அரிசியத்தை சமைப்போம் இல்லையா? ஜென்ரலா அரிசி எல்லாம் தூக்கி போட்டுட்டு கல்லை எடுத்து உலையில வைப்பான். இடியட்ட மாட்டான். ஆனா அந்த மாதிரி ஊர்ல ஜனங்க இருக்கு. அது இதெல்லாம் சரியா பண்ணாது. அரிசியும் கல்லையும் போட்டு சாத்துல போட்டு கடந்து கல்லெல்லாம் இது பண்ணும். அப்படி சில பேர் வீட்டுல சாப்பிட்டுருக்காங்க. என்ன அப்படி நினைச்சுக்க ஒண்ணும் இல்ல, அந்த அம்மா பண்ணி போடும். நம்ம எப்படியோ போறோம், இல்ல அவங்களுக்கு மனசு தோன்றும், அது அவசரம் போட்டுருக்கு கண்ணாம. அது மட்டும் இல்ல, அந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒண்ணு கண்ணு ப்ராப்ளம் இருக்குமாவே, அப்புறம் சூட்சமா போவோம். இந்த அரிசி மாதிரியே கல் இருக்கும், இதுதான் ப்ராப்ளம். அப்போ சம்டைம்ஸ் இந்த போலி இருக்க, இந்த ஒரு டைமண்ட் இருக்க, என்ன டைமண்ட் அது? அமெரிக்கா, நல்ல பேர் தான் வச்சிருக்காங்க. அதெல்லாம் இந்த அமெரிக்க டைமண்ட் பார்த்தீங்கன்னா பல பலன் இருக்கும் போட்டுட்டு வந்தா. அது இந்த ரிசப்ஷனுக்கு தான் போட்டுட்டு போவாங்க. ரிசப்ஷன்ல எக்ஸ்ட்ரா லைட் எல்லாம் போடுவான். அவனும் ஒரிஜினலா காட்ட மாட்டான். ரிசப்ஷனே அப்படி அதுக்கு தானே இருக்குது. அங்க ஒரு பாவம் நம்ம திருக்கோவிலூர் ஞானானந்த சுவாமிகளை அவரை வச்சிருந்தாங்க. முதல் நாள் கல்யாணத்துல நைஸா ரிசப்ஷன்ல கொண்டு போய் அவரை ஒரு காரணம் தள்ளிட்டான். ஞானானந்த குருவை இவன் மியூசிக் போட்டு ஆடுறான். அவர் பாவம், அவர் வாழ டே என்ன இப்படி திருப்பி வைங்கடா அப்படின்னு. அவருக்கு காலையில பங்கன் முடிஞ்சு வச்சு ரிசப்ஷன் எதுக்கு அவருக்கு போகக்கூடாது. போகாத இடங்களிலே போக வேண்டாம். ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கிற இடத்துல இருந்து இருந்தா நல்லது. அது தாண்டி போயிட்டோம்னா அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். சரி, இப்போ அந்த டைமண்ட் இருக்க எல்லாமே போலியா இருக்கிறது ஒரிஜினலை விட ஒரிஜினலா இருக்கும். நம்ம ஜென்ரலா பாக்குறோம். இங்க என்ன ஆயிடுச்சு, நம்ம வாழ்க்கையில இந்த போலியா இருக்கிறது சத்தியமா அது இடத்துல நிக்கிறது. அதனால நிறைய ஜனங்க மயக்கத்துல இந்த பொய்யே நெய்யா நினைச்சுட்டு இருக்கான். அதனாலதான் வாழ்க்கையில கஷ்டப்படுறான், அவஸ்தப்படுறான். அந்த அவஸ்தையும் கஷ்டத்தையும் மாற்றத்துக்கு வேற எதையும் ட்ரை பண்றான்.
ஏன் நம் பொய்யில இருக்கிற வரைக்கும் அவஸ்தை கஷ்டமா இருக்கும், அதை நீக்காத வரைக்கும் ஒண்ணும் இருக்கிறது. அப்ப அதை நீக்கிறது சரியான விதத்துல நம்ம வரணும். ஓகே. சோ இப்போ இந்த பஸ்ல போறோம்னு வச்சுக்கோங்க. பஸ்ல போறதுக்கு நமக்கு முதல் லட்சியம். பஸ்ல ஏறினா கண்டக்டர் வருவார், நம்ம ஊர்ல டிக்கெட் கேட்டுருவார் இல்லையா? அத பெட்டவாயத்துல இந்த இதெல்லாம் இருக்கு, திருச்சி பக்கத்துல செம்ம ரஷ் இருக்கும். ஆனா அந்த கண்டக்டர் உலகத்திலே மகா கெட்டிக்கார். எல்லாம் டச் பண்ணி சிலதெல்லாம் இப்படியே இருக்கும். அந்த வில்லேஜ்ல நூற்று வில்லேஜ்ல வரும், இப்படியே இருக்கும். நம் இப்படி டச் வாங்கியா அப்படின்னா அதுக்குள்ள அவன் 10 டிக்கெட் போடுவான், அதுக்குள்ள இவர் காட்டி கொடுக்கணும். அப்படி ஆயிடுச்சு. ஆனா ஒவ்வொரு ஆளையும் நம்ம டச் பண்ணிடுவோம், ஒரு ஆளையும் டச் பண்ணுவோம். புரியுதுல்ல? அப்படி சரி போட்டோம். இப்போ அங்கே உட்காருங்க, நம்ம அங்கே உட்காரு. சோ டச் அந்த மாதிரி டிக்கெட் கண்டக்டர் கேட்கிறேன், சும்மா ஏதாவது ஒரு டிக்கெட் கொடுப்பா. ஏய் நீ எங்க போ, அதுக்கு இந்த டவுன் பஸ்ல நீங்க அங்க இருந்தீங்கன்னா, ஏங்க இந்த பஸ் எங்க போறது, இந்த பஸ் எங்க, நீ எங்க போறன்னு சொல்லு, நான் போறதா போறேன், நான் எங்க போறேன் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும். கண்ணு திறந்து பார்க்கணும். பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் போனீங்கன்னா சுத்தி நம்மளை சுத்தி நடக்கிற விஷயத்தை பார்க்கணும். யதார்த்தமா இருக்கணும். இந்த பஸ் போறது அவன் அப்பதான் சாமியெல்லாம் குடிக்கிட்டு போடுவான். இந்த பஸ் எங்க போறது, வாய் கழுவு. அது ரொம்ப என்ஜாய். அந்த லோக்கல் வேர்ட்ஸ் இருக்க அவன் அதெல்லாம் பற்று வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது அதனால நம்ம எங்க போறோம் முடிவு பண்ணிட்டு பஸ்ல ஏறி டிக்கெட்டை வாங்கி பஸ்ல பிரயாணம் பண்ணி அந்த இடத்தை அடைவோம். தானே லைஃப். அது போல இந்த உடம்பு தான் பஸ். புரியுதா? உலகம்னா ரோடு, வாழ்க்கை தான் பயணம். இந்த வாழ்க்கை என்ற பயணத்துல உடம்பு என்ற பஸ்ஸை வச்சு உலகம் என்ற ரோட்ல நம்ம டிராவல் பண்ண போறோம். அதுல நமக்கு எது சாத்தியம்னு தெரியும். அப்ப விவேகம்னா என்ன? சாத்திய சாதனா விவேகம். எது சாத்தியம் எது சாதனம் தெரியும். நம்ம சாதனத்தையே சாத்தியம் சொல்லிட்டா கஷ்டம். இப்ப பணம் சம்பாதிக்கிறது சாதனம், குடும்ப கல்யாணம் பண்ணிக்கிறது சாதனம், அதெல்லாம் சாத்தியம் இல்ல. சாத்தியமே கம்ப்ளீட் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பிறகு கூட வேற ஏதோ இருக்கிறது. அப்போ சாதனம் வேற சாத்தியம் வேறன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்ப சாத்தியம் இல்ல, எதை அடைஞ்சா அதுக்கப்புறம் நம்ம விட்டு போகாதோ அதுக்கு பேரு சாத்தியம். அத நம்ம லட்சியமும் வச்சுக்கணும். ஓகே. அப்போ எது அழியாததோ அது சாத்தியம். அழிய கூடுறதை எவனாலும் வச்சுப்பானா? இடிட்டு கூட வச்சுக்க மாட்டான். சரி அழியிறது இருக்கட்டும், அழியிறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குல்ல. அந்த அழியிறது பர்மனன்ட் இல்ல, அது துக்கத்தை கொடுக்கக்கூடியது. எது அழியாததோ அது நான் இலக்கு வச்சுக்கணும். அப்போ நமக்கு லட்சியம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? ஸ்ரேயஸ் அண்ட் பிரயஸ். ஸ்ரேயஸ் என்றது நன்மையை கொடுப்பது ஸ்ரேயஸ், பிரயஸ் என்றது இன்பத்தை கொடுக்கும். ஓகே சரி. அப்ப நித்தியம் பரம்பொருள் அது எதுவோ அது ஸ்ரேயஸ். விஷய போகங்கள்லாம் இருக்கிறது அது பிரயஸ். சரியா? சரி. அப்போ எது அடைஞ்சா நம்ம விட்டு போகாதோ அதை நாம் அடையறதுக்கு எதுவோ அந்த பிரம்ம ஞானம் ஆத்ம ஞானம் அதுதான் ஸ்ரேயஸ். அதுக்கு நோக்கி போகிறதுக்கு தான் நித்தியம். இங்க என்ன சொல்றாரு? எது நித்தியம் எது சத்தியம் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா. பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா. ஜெகன் மித்யான என்ன அர்த்தம்? ஓல் ஜெகத். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஜெகத்தெல்லாம் மித்யா தான், பொய் தான், அப்படி வச்சுக்கலாம். ஆனா என் உடம்பு சத்தியம், என்னுடைய உறவுகளா சத்தியம். ஜெகன் சொன்ன அந்த ஜெகன்ல ஜெகத்துல என் உடம்பு உட்பட சேர்த்து, என் உடம்பு
என் மனசு, என் சென்ஸ் ஆர்கன், இத சார்ந்து இருக்கிற உறவுகள், ரிலேஷன்ஷிப், என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப், என்னுடைய சில்ட்ரன், அப்படி போட்டுக்கணும், லிஸ்ட் போட்டுக்கணும். ஜகத் இஸ் ஈக்குவல் டு my body, sense organs and mind, intellect. First step. Second step, relations. Third step, nearest ulla property. And fourth step, whole nation. And sixth step, whole universe. இதுக்கு பேரு ஜகத்து, அதுக்கு பேரு மித்யா. மித்யானா டூப்ளிகேட். அது அமெரிக்கன் டைமண்ட். ஒரிஜினல் டைமண்ட் பிரம்மன், இந்தியன் டைமண்ட். அமெரிக்கன் டைமண்ட் இந்தியன் டைமண்ட் தானே. அதனால பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா. நித்தியேதம் ரூபா வினச்சய. வினச்சயனா நிச்சயம் பண்ணு, நிச்சயம் பண்ணு. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்க. நிச்சயதார்த்தம் பண்றதுக்கு முன்னாடி தண்ணி கூட குடிக்க மாட்டான், காஃபி குடிங்க. நிச்சயம் பண்ணிட்டு காஃபி கையில் நினைக்கிறது ஒரு இருக்கிறது. அப்புறம் இவன் போவா, அவன் போவான், இவன் கையில் நினைப்பான், அவன் கை நினைப்பான். அதுக்கப்புறம் கையே நினைக்க மாட்டான், அப்புறம் பகையா வந்துடும். அது லேட்டஸ்ட் ஸ்டேஜ். அது போட்டா ரூபோ வினச்சயா இத்யேதம். இவ்விதமாக இந்த ரூபம், இந்த மாதிரி வடிவத்தை நிச்சயம் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் சோயம் நித்யா நித்ய வஸ்து விவேகா. சோயம்னா இந்த மாதிரி பண்றது எதுவோ, பிரம்மன் சத்தியம் ஜெகன் நித்யான்னு எதை பண்றோமோ அப்படி பண்றதுக்கு பேரு என்ன சொல்றோமோ அதுக்கு பேர் தான் இது. இப்போ பிரம்மன் சத்தியம்னா எது? பிரம்மன் கான்செப்ட் என்ன, இந்த ஜெகத்தோட கான்செப்ட் என்ன, அதெல்லாம் இப்போ ஆரம்ப சாதகங்களுக்கு தெரியாது. இந்த ஃப்ரம் த பிகினிங் இதெல்லாம் ஒண்ணும் புரியாது. ஆனா இதுல ஒரு சாதாரண அறிவு, சாமானிய அறிவு இருந்தா போதும். ஓகே, அதுக்கு பேரு ஆபாத்த ஞானம். ஓகே, சம்யக் ஞானம் பின்னறிவு. இது ஆபாத்த ஞானம். ஆபாத்த ஞானம் சும்மா இன்ட்ரோடக்ஷன். இது வந்துச்சுன்னா இப்போதைக்கு இது போறோம். இது ஏவம் ரூப வினச்சயே. இப்படி உறுதி தீர்மானம் செய்யப்பட்டது. சயம் சமுதாகிருதகன. சமுதாகிருதகன சொல்லப்படுகிறது, இவ்விதமாக சொல்லப்படுகிறது. டெபினிஷன் சொல்லிட்டாங்க. விவேகனா பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா. சோ எது பரம்பொருள் இருக்கோ அது சத்தியம். நான் அனுபவிச்சிருக்க அத்தனை பொருளையும் அது அனித்யம். இது ஓகே. இந்த விவேகத்திலிருந்து வைராக்கியம் வரணும். இந்த விவேகம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஒரு ஐடியா வரும். பர்மனன்ட் இம்பர்மனன்ட் ஓரளவுக்கு ஐடியா வரும் எல்லாருக்கும். இல்லைன்னு கூட வாழ்க்கையில சொல்லலாம், எது கையில நிக்குது, எதெல்லாம் போறத போட்டோம் அப்படிலாம் பிரச்சனை வேற பேசுவான் ஜெனரலா. அப்போ இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, வைராக்கியம். இந்த வைராக்கியத்தை பொறுத்து தான் மனுஷனுடைய வாழ்க்கையை அமையிறது. விராகா. இந்த வைராக்கியம் இல்லைன்னா நமக்கு எதுவும் பண்ண முடியாதப்பா. அந்த வைராக்கியத்தை பத்தி அவர் 11வது ஸ்லோகத்தை சொல்றார். தத் வைராக்கியம் ஜுகுப்சாயாம் தர்ஷன ஸ்ரவணாதிபிஹி தேகாதி பிரம்ம பர்யந்தே ய நித்யே போக வஸ்துனி. இப்போ எனக்கு புரியுறது, ஆனா செய்யத்தான் முடியல. பாருங்களேன், நிறைய பேருக்கு ஒரு ஸ்டேஜ் வருவாங்க, இதெல்லாம் புரியுறது ஆனா செய்யத்தான் முடியல. என்னவோ போங்க, யார் யாரோ வந்து தடுத்துருக்கா. இது வேற. இங்க வைராக்கியம் இல்லைன்னு சொல்றதில்ல, எனக்கு வைராக்கியம் இல்ல போறலன்னு சொல்லல.
யார் யாரு பேர்ல வீட்டுல இருக்க மெம்பர்ஸ், வெளியில இருக்க மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இல்லாட்டி கிரகங்கள், யாரு மேலே பழி சொல்லிருது. அப்பதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். மத்தவங்க மேல நம்ம பழி சொல்லிட்டோம்னா அவங்க தான் என்னுடைய வகுப்புக்கு வரவிடாம தடுத்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க வகுப்பு, ஏன்னா நானே என்ன கண்ட்ரோல் பண்றது சிரமப்படுறேன். நானே சிரமப்பட்டு இருக்கும்போது இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, முடியாது. அப்ப எந்த ப்ராப்ளம் வெளியில இல்ல, நான் தான் ப்ராப்ளம். எனக்குள்ள வைராக்கியம் போறல, வைராக்கியமே உற்பத்தி ஆகல, அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்றது முதல்ல புரிஞ்சுக்கும். வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இந்த வைராக்கியத்தை மாத்திரம் சம்பாரிச்சுட்டு வச்சுக்குங்க, உங்களை மாதிரி ஒரு ஆனந்த புருஷன். நீங்க ஞானமே கிட்ட வேண்டாம், ஞானம் பெரிய விஷயம். ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வைராக்கியம் ஒரு சாதனம் மாத்திரம் வந்துருச்சுன்னா நீங்க பல கோடிக்கணக்கான பேரை தாண்டி வந்துருவீங்க. உங்களுடைய டிராவல்ல இப்போ 10,000 இந்த இதுல ஒலிம்பிக்ல ஓட விடுவான், ஆயிரக்கணக்கான பேர் ஓடுவான். அதுல ஃபர்ஸ்ட் ஓடுறானே அவன் ஆயிரக்கணக்கான பேரை தாண்டி ஓடிட்டு இருப்பான். அந்த மாதிரி இந்த பற்றின்மை வைராக்கியம் மாத்திரம் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா நீங்க பல கோடி பேரை நீங்க ஓவர்டேக் பண்ணிட்டு வரீங்கன்னு அர்த்தம். அர்த்தார்த்தல அப்போ இந்த வைராக்கியம் வர்றதுதான் வர முடியல. அப்ப முதல்ல வைராக்கியத்தினோட டெபினேஷன் பார்க்கணும், கான்செப்ட். எது வைராக்கியம் எது வைராக்கியம் இல்லைன்றத பார்க்கணும், செகண்ட் ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் அந்த வைராக்கியத்தை எப்படி கொண்டு வரணும் அதை பார்க்கணும். நீ கொண்டு வந்த பிறகு அது தக்க வைக்கணும். நழிவுபடுறது. இந்த ஓடுற ஆத்துல மீன் பிடிக்கிறது ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அந்த ஆத்துல குளிக்க போகும்போது நம்ம மெட்ராஸ்ல எங்க முடியும், அப்படியே டக்குன்னு இருக்க நழுவி போயிடும். இது பழகழன்னு இருக்கும், அது தண்ணியிலே இருக்கணும்ல நழுவி போயிடும். அப்போ இப்ப நான் வைராக்கியம் அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னு கொஞ்ச நேரம் பார்த்து சூழ்நிலை ஏதாவது ஒரு அதுக்கான சூழ்நிலை வரும். வரோம் நான் கிட்ட போறேன், வரோம் கிட்ட போறேன். அப்புறம் நல்லா பதில் திட்டிட்டு இதே போல நம்ம வாழ்க்கையில நீங்க ட்ரேஸ் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம வைராக்கியம் ரொம்ப கஷ்டம். வைராக்கியம்ன்றது வெறுப்பு கிடையாது, வைராக்கியம்ன்றது பிடிவாதம் கிடையாது, வைராக்கியம் என்றது விடுறது. நான் ஒரு நாளைக்கு 10 காஃபி குடிப்பேன், வைராக்கியம். அது வைராக்கியம் இல்ல. மாட்டேன் அப்படி சொல்றது வைராக்கியம். புரியுதுல? நான் காஃபி விட்டுட்டேன், ஓகே விட்டுட்டேனா? ஆமா விட்டுட்டேன், வாயில விட்டுட்டேன். அது வைராக்கியம் இல்ல. காஃபி கொண்டு வந்து அந்த ஸ்மெல் இருக்குங்க, நரசூஸ் காஃபின்னா நரசூஸ் காஃபி. அந்த காஃபி எனக்கு ஒரு இடத்துல சண்டை வந்துட்டு, ஸ்பெஷல் காஃபி சாதா காஃபின்னு சொன்னா, சாதா காஃபி பில்டர் காஃபி சாதா காஃபின்ட்டான். உனக்கு காஃபி பத்தி உனக்கு அறிகுது இருக்கு உங்களுக்கு. பில்டர் காஃபி தாண்ட ஸ்பெஷல் காஃபி, இது குரு காஃபி நேத்திக்கு வந்ததுடா. அது சோனியா காந்தி மாதிரி, அது நேத்திக்கு வந்தது, அது நாட்டு பர்மனன்ட். புரியுதா? பில்டர் காஃபி தானே அந்த 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 இடத்துல ஸ்ரீரங்கத்துல இந்த கொட்டையை வறுத்து, அந்த காப்பி கொட்டையை அங்கேயே வறுத்து அங்கேயே பொடி பண்ணி அப்ப ஃபில்டருக்கு இறங்கும். வாசப்படியில மாடு இருக்கும், மாடு கறந்து பால டிக்காத டிகாஷன் விட்டு ஸ்மெல்லு வரும் பாருங்க. அந்த டபரா அந்த டபரா செட் இருக்கு இல்லையா, அதுவும் பெருசா இருக்கும். இது டம்ளர்ல பெரிய டபரா செட், அது கொண்டு வைப்பா. இப்ப
இப்படி நம்ம ஏதோ தெரிஞ்சுட்டு வரும்போது ஒண்ணு வெளியில நீட்டின்னு இருக்கேன், வாலு, அது பள்ளியோட வாலு. உடனே வைராக்கியம் வரும். எந்த காப்பில? இந்த டபரா சிட்டியில் இருக்க காப்பில வைராக்கியம். இடியட் குடிக்க மாட்டான். பள்ளி எறும்பு இருந்தாலும் ஒரு தத்துவத்தை சொல்லி கண்ணுக்கு நல்லது குடிச்சுடுவான். அட பள்ளி விழுந்த காப்பியை அவனும் குடிக்க மாட்டான் நான் நினைக்கிறேன். நம்ம வைராக்கியம் எல்லாம் போலித்தனமான வைராக்கியம். ஓகே, எனிகா இப்ப நம்ம டீ குடிப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.